இன்றைக்கி சாய் குக்கிங் டைம் சேனலில் பிரண்டை துவையல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சட்டி வச்சுக்கோங்க, நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இது ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு ஸ்பூன் தனியா, வரமல்லி, கொஞ்சம் புளி, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு ஜீரகம், இதெல்லாம் இதில் போட்டு வறுத்துக்கலாம். இதே புளியும் கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இல்லை இந்த பிரண்டையை போட்டு பிரண்டையை நீங்கள் நல்லா வதக்கலைன்னா உங்களுக்கு நல்லா பிச்சுக்கும். உங்களுக்கு இதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு கொழுந்து பிரண்டையாக போட்டிருக்கேன். இது உங்களுக்கு நல்லா வணக்கணும்ல, வாயில் வச்சோம்னா பிச்சு கொண்டா கூட எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த எண்ணெயில் நல்லா வணக்கணும். இதை எடுத்து இதில் கொட்டிக்கலாங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டுக்கணும். இது கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சு வச்சுக்கணும். இது அவ்வளோதாங்க, இறக்கிடலாம். இதுக்கப்புறம் இதெல்லாம் ஆற விட்டு மிக்சியில் அரைக்கணும். ஓரளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சட்டையை அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் பெருங்காயமும் கடுகும் போட்டு தாளிச்சு வச்சுருக்கேன். இந்த துவையல் இதை போட்டுருக்கேன்.
வணக்கணும். கடுகு பெருங்காயம் இந்த எண்ணெயில் லேசாக வணக்கி வாசமாக இருக்கும். அப்போதான் ரெடி ஆகிடுச்சுங்க. இது பாருங்கள், துவையல் அரைச்சாச்சு. கொஞ்சம் தாங்க கிடச்சிது கொழுந்து பரண்டையாக. தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், மல்லி 1 ஸ்பூன், வரமல்லி, கொஞ்சோண்டு புளி, 5 காஞ்ச மிளகா, உப்பு, கொஞ்சோண்டு கடலப்பருப்பு 1 ஸ்பூன். இதெல்லாம் நல்லெண்ணெயில் வறுத்துக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கை கால் வலி, முட்டி வலி, எலும்புக்கு நல்லதுங்க. இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் பெருங்காயமும் கடுகும் போட்டு தாளித்து அதிலே போட்டு எடுத்துட்டோம். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றிங்க.